கட்டண புருஷனை மதிக்காதவங்க இவங்கள என் பவி கால் தூசிக்கு வருவாங்களா சார்? சரிடா, வா போலாம். பிரதிபா, அவன் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். சந்தோஷ், என்னது இது? தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? வந்து யாரு தேவையில்லாம பேசுனது? நீயா இல்ல நானா? என் பவிய பார்த்து 3 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்ல அது இதுன்னு சொன்னியாமே. இதோ இந்த பங்கன் நடத்துறாங்களே இந்த அம்மா, இந்த பிரதீபா, இவளுக்கும் கல்யாணம் ஆகிதான் பல வருஷம் ஆச்சு. இவளுக்கு கூட தான் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. சார், இவன் இந்த பங்கன் நடத்தலாம், ஆனா என் பொண்டாட்டி இதை நடத்தக்கூடாது. ஸ்டாப் இட் சந்தோஷ். என்னோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வலிக்குதா உனக்கு? இப்ப வலிக்குதா உனக்கு? இதே மாதிரி தானே என் பொண்டாட்டிக்கு வலிச்சிருக்கும். உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எனக்கு தெரியும், இதெல்லாம் ஓ வேலைதான். நேத்து நீ வந்து கூப்பிடும் போதே நினைச்சேன் ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ண போறேன்னு. சார், பவிக்கிட்ட நான் படிச்சு சொன்னேன் சார், போகாதன்னு. இவதான் கூப்பிட்டான், வீடு தேடி வந்து கூப்பிட்டாங்க, போகணும்னு சொன்னான். வந்தவளை அப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டல. உனக்கு இருக்கு பிரதீபா. இங்க பாரு, எங்களுக்கு குழந்தை இருக்கு இல்ல, அது எங்களோட பர்சனல் விஷயம். அதை ஏன் நீங்க இந்த இடத்துல வச்சு கேக்குறீங்க? இத பாரு, உன்ன மாதிரி பேசுறவங்க செட்டில் ஆகாம குழந்தை பத்திக்காம இருக்காங்களே, எப்படி கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நீ என்ன புடிச்ச சனியண்டி. நீ உன்னை என்னைக்கு நான் என் லைஃப்ல பார்த்தனோ, எப்ப நான் பாவம் பார்த்து உன்கிட்ட பழகுனோ, அன்னைக்கு ஆரம்பிச்சதுடி என் வேணா. என்னைக்கு நீ இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தியோ, அன்னைக்கே என் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு. இப்ப எதுக்கு நீ கோவப்படுற சந்தோஷ்? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது குறை இருந்தா ஒதுங்கிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு நலங்க வைக்கிறேன்னு வந்தா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. ஓஹோ, எப்படி நீங்களா? சார், ஒரு நிமிஷம் சார், உங்க விஷயத்துக்கு இப்ப வருவோம். உங்க பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காங்க? உனக்கெல்லாம் எப்படி பணம் வருது? சந்தோஷ், ஏய் இல்ல சார், நமக்கு ஒருத்தர் கெட்டதை செஞ்சா நாம உங்களுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது சார். அப்படியெல்லாம் இவங்களை சும்மா விடக்கூடாது சார். இவங்க நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும். அப்பதான் சார் நமக்கு பண்ணதை அடுத்தவங்களுக்கு பண்ணாம இருப்பாங்க. சந்தோஷ், என்ன ஓகே, சும்மா கத்தி கலாட்டம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். என் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நீ இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கல்ல? நான் கூட உன்னை ஒரு அப்பாவி பாவோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நீ பிரதிபா வீட்டுக்கு வந்ததுல இருந்து குட்டிய கோவமாக்கி அவனை ஏதாவது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்காக தான் நீ வந்திருக்க. இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அந்த மாதிரி எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. நேத்து ஏதாவது ஒரு விபரீதம் நடந்திருந்தா சந்தோஷோட வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிருக்குமே. இப்படி உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு எங்களோட வாழ்க்கையையும் நிம்மதி இல்லாம பண்றியே, அப்படி என்னதாமா உனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்குது? இல்லம்மா, நேத்து நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு வளகாப்பு நடத்துறேன்னு அவங்க சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாருமே இல்லாத எனக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதும், அதுக்கு இவ்ளோ பேர் வந்து என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வாழ்த்துறதும் எனக்கு வரமா தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் ஒரு கர்ப்பிணி பொண்ணு மேல இருக்கிற அக்கறையில நடக்கல. உங்க குடும்பத்தை அவமானப்படுத்த என்ன பகடக்காய பயன்படுத்திக்கிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் அப்புறம் தாமா தெரியும். சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. சந்தோஷ சிக்கல்ல மாட்டி விடணுங்கிறதோ, உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதோ என் நோக்கம் இல்ல. இது என் குழந்தை மேல சத்தியம். ஐயோ, என்ன இது? வயித்துல இருக்கிற குழந்தை மேல ஏன் சத்தியம் பண்ற? நடக்கிறது எதுவும் உனக்கு தெரியாதுனாலும் நடக்கிறது எல்லாமே ஒன்னு சுத்தி தானே நடக்குது.
இதுக்கு நீதான் காரணம்னு சந்தோஷம் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான். எனக்கு புரியுதுமா. ஆனா யாருமே இல்லாத அனாதையா வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு ரோட்ல நின்னு நிலைமையில இருந்த என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆதரவு தராங்க. அவங்க பேச்ச எப்படிமா என்னால தட்ட முடியும்? எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு தானே ஆகணும். ஐயோ, என்ன மேடம் இதெல்லாம்? நேத்து அவ்வளவு நடந்திருக்கு. எங்க அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, சொல்றத கேளுங்க மேடம். நேத்து நீங்க அங்க இல்ல. அங்க என்னென்னலாம் நடந்துச்சு, யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. மேடம், பவிக்கும் சந்தோஷ்க்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையா அந்த ஆதிரா தான். இத நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. சந்தோஷ் அவளை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கா. அப்ப என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கூட சந்தோஷம் அடிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நான் எல்லாரும் முன்னாடியும் அவனை அடிச்சிட்டேன். அத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், இறக்கப்பட வேண்டியதுதான். அதுக்குன்னு இப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஏழ் கொட்டோன்னு தெரிஞ்சே அதை நான் காப்பாத்துறேன்னு அதை கையில பிடிக்கிறதெல்லாம் முட்டாள்தனம். உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறேன். உங்க கூட நீங்க உறவாடுறதும் அப்படிதான். அவ என்னமோ உங்களை அம்மாங்கிறா, நீங்க என்னமோ அவளை உடம்ப பாத்துக்கன்னு சொல்றீங்க. தப்பு மேடம், என்னால முடியல. என்ன விடுங்க. நீங்க இப்படி அவகிட்ட பேசிட்டு இருக்கிறத சந்தோஷ் பார்த்தா என்ன நினைப்பா? நேத்து அவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களே, என்ன தப்பா நினைக்க மாட்டான்? நான் சொல்றது எதுவும் காதுல விழலையா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஐயோ மேடம், ஏன் கண் கலங்குறீங்க? சாரி, நான் உங்களை சங்கடப்படுத்தணும்னு இதையெல்லாம் சொல்லல. இல்ல சார், நீங்க கேட்டது எதுவுமே தப்பு இல்ல. குட்டி வயித்துல இருக்கும்போது நானும் ஆதிரா நிலைமையில தான் சார் இருந்தேன். ஆமா சார், இன்னைக்கு வயித்து புள்ளக்காரியா யாரோட துணையும் இல்லாம ஆதிரா நிக்கிற மாதிரிதான் அன்னைக்கு நானும் நின்னுக்கிட்டு இருந்தேன். கர்ப்பமா இருக்கிற என்ன விட்டுட்டு குட்டியோட அப்பா போட்டோ எடுக்க போனவரு திரும்பி வரவே இல்லை. எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. நான் உன்னை எப்படியும் நல்லபடியா பெத்தெடுப்பேன். இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னை வளர்த்து காட்டுவேன் பாரு. நான் பேசுறது கேக்குதாடா? உன் அம்மா எல்லாம் செய்வேன்னு நீ நம்புறியா? உங்ககிட்ட நான் கெஞ்சி கேக்குறேன், அவகிட்ட இனிமே பேசாதீங்க பிளீஸ். யார் என்ன நினைச்சா என்னடா? நீ தப்பு பண்ணலன்னு நான் நம்புறேன். தோ உன் பொண்டாட்டியும் நம்புறா. இது போதாதா? போதாதா அத்தை?
உண்மை என்னன்னு நமக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, எல்லாருக்கும் தெரியணும். சந்தோஷ் பத்தி தப்பா பேசினவங்க ஒவ்வொருத்தரோட வாயும் அடைக்கணும். அவன் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சாகணும். அத்தை, நீங்க அவகிட்ட பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னா பேசினவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கு. நல்லா கேளு பவி. அத்தை, நீங்க யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட நீங்க நல்லதுதான் செய்வீங்க. எல்லாம் சரிதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுவே உங்களோட புள்ளையோட வாழ்க்கையவே பாதிக்கும் போது அது கிட்ட போகாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தானே அத்தை நல்லது. நாம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா நாங்க எதனால பிரிஞ்சோன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பவி, நான் அவளை தேடி போய் பேசல, யதார்த்தமா தான் நான் வழியில பார்த்தேன். நேத்து நடந்ததுக்கு என்ன பதில்னு கேக்குறதுக்கு தான் கோவமா தான் அவகிட்ட பேசினேன். ஆனா அவ வாயும் வயிறுமா இருக்கா பவி. அவளை பார்க்கும்போது என்னால கோவமா பேச முடியல. அது மட்டும் இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் பிரதிபா தான் காரணமா இருக்கா. ஆதிராக்கு ஒன்னும் தெரியல பவி. அடுத்தவங்க மேல காட்டுற அக்கறைய நீங்க கொஞ்சம் உங்க புள்ள மேலயும் காட்டுங்களேன். சந்தோஷ், நாம இதுல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல இத பத்தி பேசாம இருக்கணும். விட்டுறலாம், இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இதோட விட்டுரு. எல்லாம் தானா சரியாயிடும். நீ கோவப்படாம இரு. அத்தை, விடுங்க அத்தை, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க, போங்க. இல்ல பவி, நான் ஆபீஸ்க்கு வரல. ஏன் ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்றீங்க? என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? லீவ் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி. மதன், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன மதர், நீங்க என்கிட்ட போய் ஹெல்ப்னு கேக்குறீங்க? நீங்க ஆர்டர் போடுங்க மதர், அதை எப்படி செஞ்சு முடிக்கிற மட்டும் பாருங்க. எனக்கு ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி கொடு. என்ன மதர் சொல்றீங்க? ரிசக்னேஷன் லெட்டரா? ஏன், என்னாச்சு? என்ன நீ ஏதோ நடந்தது தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல என்னால எப்படி வேலை செய்ய முடியும்? என்ன மதர், நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் வேலையை விட்டு போறேன்னு சொல்றீங்க? மதர், வேலையில எப்போதுமே அப் அண்ட் டவுன் இருக்கதான் செய்யும். கான்ஸ்டன்டா சக்சஸ் மட்டும் கிடைக்காது மதர். உங்களுக்கு தெரியாதது இல்ல நான் என்ன மதர் சொல்றது. மதர், ஒரு ப்ரோக்ராம் சரியா பண்ண முடியல, சோ வாட், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம் மதர். இல்ல மதன், இந்த வேலை எனக்கு செட் ஆகல. திரும்ப திரும்ப நான் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு சரியா வரலன்னு தெரிஞ்சும் அந்த வேலையில இருக்கிறது முட்டாள்தனம். அதனால நான் இந்த வேலையை செய்ய விரும்பல. மதர், யார் சொன்னது உங்களுக்கு இந்த வேலை ஒத்துவலன்னு? இங்க இருக்கிற ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்லயே ஒருத்தவங்களுக்கு கூட உங்களவு டேலண்ட் கிடையவே கிடையாது. எல்லாம் சும்மா இங்கிலீஷ்ல பீட்டர் விட்டுக்கிறாங்க மதர். ஏன், ஈவன் மீ ஆல்சோ. ஜஸ்ட் கூல் மதர், we will do a great job in next program. இத பாரு, அதெல்லாம் ஒண்ணும் சரியா வராது. எனக்கு நீ ராஜினாமா லெட்டரை எழுதி கொடு மதன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்கு. இப்ப கூட நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம என்னால என்னோட பவி அசிங்கப்படுறதை என்னால தாங்க முடியாது. எல்லார் முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு என்னோட மருமகளை திட்டுறாங்க மதன். அதை என்னால தாங்க முடியல. பவி மேடம் அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க மதர். அவங்களுக்கு நீங்க இருக்கிறதா சந்தோஷமே.
சோ டோன்ட் வரி மதர் அபவுட் ஹேர். மதன், எனக்காக தானே அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி என் மேல அன்பா அக்கறையா இருக்கிற அவளை நானே அசிங்கப்பட விடலாமா? மதன், நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு என்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். மதர், நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பாரு மதன், உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லு. இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, யாரையாவது வச்சு நான் ராஜினாமா லெட்டர் எழுதிடுறேன். ஐயோ மதர், கோச்சுக்காதீங்க. ஏதோ மனசு கேட்காம தான் சொன்னேன். இல்ல மதன், நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சரி, நீங்க எப்படி சொல்லும் போது நான் என்ன பண்றது? எழுதி தரேன் மதர். நான் போய் பேப்பர் பேனா எடுத்துட்டு வரேன், நீங்க இங்க இருங்க. ரொம்ப நாளா முயற்சி பண்ணியும் இன்னும் ஒரு படம் கூட அமையல மேடம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல குடும்ப கஷ்டம் வேற. நான் என் கனவை நோக்கி போறதா இல்ல குடும்பத்தை பார்க்க வேற வேலைக்கு போறதான்னு ஒரே குழப்பமா இருக்கு மேடம். எனக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லுங்க மேடம். சந்தோஷ், சந்தோஷ். யோ, என்னையா வாசல்ல நின்று சந்தோஷ் சந்தோஷ்னு ஏலம் போடுற? இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷ் கிட்ட பேசணும். அந்த இழவெல்லாம் உன் கூட இருக்கும்போது பேசி தொலைய வேண்டியதானே? வீட்டுக்கு வந்து தான் பேசணுமா? எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவன் வெளியே வந்துருவான், அவன்கிட்ட பேசிக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதியா? ஹரி சார், சார் எப்போ வந்தீங்க? ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இல்ல, என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம் வாங்க நம்ம உள்ள போலாம். பிரமோத், குடும்பமா லட்சியமான்னு ஒரு இக்கட்டான நிலைமையில அம்மா தானே? அம்மாவா? ரொம்ப வருஷமா ஒரு துறையில சார் ரேடியோலயா? ஆமா. வெற்றி வரப்போற ஒரு சமயத்துல அத விட்டுட்டு போறது சரியா இருக்காது. நீங்க எதுக்கு கால் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எடுக்க மாட்டேன். போன அவசரத்துக்கு எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு போன் அடிச்சாலும் எடுக்கிறதே இல்ல. இது லக்ஷ்மி அக்கா குரல் மாதிரி கேக்குது. ஆமாண்டி, லக்ஷ்மி அம்மா தான் ரேடியோல பேசுறாங்க. அதனாலதான் ஸ்பீக்கர்ல போட்டிருக்காங்க. ஐயோ, லைவ் வேற தெரியாம கைதட்டி நானே மாட்டிக்கிட்டேனே. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் பரிமளாமா? ஓவரா அலப்பறையா இருக்கு. அது இல்ல பிரதிபா, நம்ம லட்சுமி திரும்பவும் ரேடியோல பேச ஆரம்பிச்சிட்டால. அததான் ஹரியும் சந்தோஷம் எல்லாரும் கேக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம லக்ஷ்மிய ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு கிண்டல் பண்ணோம்ல, அதான் இன்னைக்கு நம்ம கிட்ட அவங்க யாருன்னு ஷோ ஆஃப் பண்றாங்களாம். ஓ, பட் யூ நோ பரிமளாமா, there is a saying. ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ உயர உயர பறந்தாலும் என்ன பறவது? ஊர்க்குருவியா? ஊர்க்குருவி பறந்தாகாது. கரெக்டா? மதர், ஆன்சர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கேக்குறவங்க செம ஹாப்பியா இருப்பாங்க. என்னது கேக்குறவங்களா?
எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன. இல்ல மதர், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன். அப்படி உங்களை கேள்வி கேட்கறது அவங்க தானே, அதை தான் சொன்னேன். சரி, இத பாரு மதன், நீ கேக்குறதுக்கு தானே ரெக்கார்ட் பண்ற. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தமா கேட்க வேண்டியதானே. எதுக்கு நடுவுல பாட்டு போடுற? ஐயோ, டெக்னாலஜி பத்தி எல்லாம் மதருக்கு சொல்லி கொடுத்த தப்பா போச்சே. லாஜிக்கலா கேள்வி கேக்குறாங்களே. சொல்லு மதன். மதர், இது ஒரு ப்ரீலோடு ப்ரோக்ராம் மதர், நம்ம இஷ்டத்துக்குலாம் மாத்த முடியாது. சரி மதர், டைம் ஆச்சு, அடுத்த காலம் வந்துருவாங்க. நீ பாத்துருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்து பதில் சொல்லுங்க. இதே மாதிரி ஐயோ கரெக்டா கேள்வி கேக்குறாங்க மதர், காலம் வந்துருவாங்க. என்னமோ சொல்றான். சொல்லுங்க, நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். உங்க கேள்வியை கேளுங்க. மேடம், என் பேரு மாணிக்கம். நான் பல தொழில் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்னும் சரியா வரல. சரி, ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்கலான்னு போய் கேட்டா நேரமே சரியில்லைன்னு சொல்றாரு. கடன் தொந்தரவு வேற கழுத்தை நெரிக்குது. நான் எந்த தொழில் செஞ்சா நிம்மதியா இருக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய் மதன், என்ன பதில் சொல்றது? ஐயோ மதர், ப்ளீஸ் மதர், பதில் சொல்லுங்க மதர், ப்ளீஸ் மதர். சரி சார், உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மிஸ்டர் மாணிக்கம். மிஸ்டர் மாணிக்கம், நீங்க மினிஸ்டர் மாணிக்கம் ஆனாதான் உங்க பிரச்சனை தீரும். எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் அந்த தொழில்ல முன் அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட முதல்ல போய் கேட்கணும். அதை விட்டுட்டு ஜோசிக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டா இப்படிதான். இவங்க ஏன் நமக்கு கால் பண்றாங்க? ஹலோ, நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் பவி. சந்தோஷ் ஏதோ புனிதமானவங்கிற மாதிரி அன்னைக்கு அங்க வந்து ஃபங்க்ஷன்ல அவ்வளோ கலாட்டா பண்ணல. இப்ப என்னடானா ஆதிராவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷனை நல்லவனை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா சபலப்படுறது ஆம்பளை புத்தின்னு அந்த ஆம்பளைங்க நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப உன் விஷயத்திலயும் அதே கதிதான். மத்த ஆம்பளைங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன் சந்தோஷ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. போனை வைங்க ஃபர்ஸ்ட். பவி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நீயும் பேசுற. ஆனா கடைசியில நீ தான் ஏமாற போற. அதனாலதான் முன்னாடியே சொல்றேன். அதான் முதல்ல பிபிஏ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாரு. அப்ப தெரியும் உனக்கு இந்த பரிமளா செப்பிந்தி நிஜமா அபத்தமான்னு. ஏதோ ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோமே, உனக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டுமேனு தான் போன் பண்ணி சொல்றேன். இதுக்கப்புறம் நீ தல்ராத்தா அந்த தேவுடு தயா பெடுத்தானு. ஆமா, அவங்களுக்கு என்னாச்சு? இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல சார், டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில வந்துதான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி. காலையில பாக்கும்போது கூட அவ நல்லா தானே இருந்தா. திடீர்னு இப்ப என்னாச்சு? அம்மா கூட ஒன்னும் சொல்லவே இல்ல. பவிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா துடிச்சிருவாங்களே. ஒருவேளை தெரியாம இருக்குமோ? போன் பண்ணி சொல்லுவோம். வேண்டாம், பவிக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். டாக்டர், டாக்டர் என்னாச்சு என் ஒய்ஃபுக்கு? நீங்க தான் உங்க ஹஸ்பண்டா? என்ன மிஸ்டர் பாக்குறீங்க?
ஒரு கர்ப்பிணி பொண்ண எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? டாக்டர் என்ன சொல்றீங்க? அட ஆமா சார், இந்த மாதிரி நேரத்துல ஹஸ்பண்ட் வந்து அவங்க வைஃப்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படியா அவங்கள வீக்கா வச்சிருப்பீங்க? சாரி டாக்டர். இனிமே கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் டாக்டர். நான் இப்ப கொஞ்சம் என் வைஃப போய் பார்க்கலாமா டாக்டர்? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தாங்க, இந்த மெடிசனை போய் வாங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். ஓகே டாக்டர். சரி. ஓ, இதனாலதான் அம்மா நம்ம கிட்ட சொல்லலையா? பவி, நீ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பரிமளமா, ஆஸ் பர் பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தானாவே நடக்குது பாத்தீங்களா? சூப்பர். பாவம் சந்தோஷ் உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாம இவ்ளோ சந்தோஷப்பட்டு இருக்கான். ஆனா யாருன்னு தெரிஞ்சா செம்ம டென்ஷனாக போறான். என்னைய அசிங்கப்படுத்துற இன்னைக்கு இருக்கு உனக்கு. வாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை போல ஒரு பாப்பா வீட்டுக்கு வர போகுது. பவி ஏன் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்தா? ஒருவேளை ஏதாவது நல்ல நேரத்துல சொல்லலாம்னு இருந்திருப்பாளோ? என்னவோ டாக்டரே சொல்லிட்டாங்க, இனிமே யாரும் குழந்தை இல்ல, கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகுதுங்கிற கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என் புள்ள வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவான். வச்சிருவானா வச்சிருவாளா? யாரா இருந்தா என்ன, குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும். தம்பி, கவுண்டர் ஃப்ரீயா இருக்கு தம்பி, போங்க. ஐயோ சாரிங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பவி ப்ளீஸ் பவி. பவி, நான் உனக்கு நினைச்சுதான் மெடிசின் கூட வாங்க போனேன். சத்தியமா நான் உனக்கு நினைச்சுதான் அந்த மெடிசின் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பவி, தயவு செய்து என்ன நம்பு பவி. நான் நீனு தான் பவி நினைச்சேன். நான் தப்பு பண்ணல பவி, சத்தியமா. ப்ளீஸ் பவி. நீலாம் அடங்கவே மாட்டியா? என்ன பாக்குற? வயசானவங்கன்னு பாக்குற? பவி, நான் சொல்றது கேளு. சந்தோஷம் ஆதிராவும் பழகுனத நான் நம்பவும் இல்ல, அதுக்காக அவன் மேல கோவமும் இல்ல. அவன் என்கிட்ட உண்மைய மறைச்சான், அது மட்டும் தான் அவன் மேல எனக்கு இருந்த கோவம். அவன் அடுத்த பொண்ணு கூட தப்பா பழகுறான்னு அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். அதுக்கான ரீசன் நான் அவன் மேல வச்சிருக்கிற லவ். ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்படுற மாதிரி என் வாழ்க்கை மேல திடீர்னு ஒரு அக்கறை காட்டுற. அப்படி பண்ணா நான் உன்னை நம்பிடுவேனா? பவி, நான் பொய் சொல்லல. நிறுத்து. ஆதிரா மேல ஆசை இல்லாம தான் அவன் பணம் கட்டி இருப்பானா? வேணா பில்ல பாரு. ஓ அப்படியா? ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்ண? அவன் பே பண்ணது என்னோட கார்டுல இருந்து. ஸ்வைப் பண்ண அடுத்த நிமிஷமே என் போனுக்கு மெசேஜ் வந்துருச்சு. தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவன் எதுக்கு ஏன் கார்டை யூஸ் பண்ணிருக்கணும்? இத பாரு, இந்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. அப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாதபடி ஏதாவது செஞ்சிருவேன், பாத்துக்கோங்க. ஜாக்கிரதை.
வா சந்தோஷ், நம்ம போலாம். பவி, எப்போ பவி வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. நீதான் ஏதோ கண்டுக்காம லேப்டாப் நோண்டிட்டு இருக்க. ஐயோ சாரி பவி, அது வேற ஒரு முக்கியமான அசைன்மெண்ட். என்னோட பழைய கம்பெனில இருந்து ஏற்கனவே அனுப்பின மெயில் எல்லாம் ரீசெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பதான் நமக்கு வர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதா சிஓ சொல்லியிருக்காரு. அதைத்தான் பார்த்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிடா, அத கொஞ்சம் லேட்டா பண்ண கூடாதா? நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்கிட்ட பேசாம லேப்டாப் மேலேயே கண்ணா இருக்க. ஐயோ அப்படி இல்ல பவி, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் வந்து வேலையை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நான் கதா கலாபிஷேகம் பண்ண வந்திருக்கேன், நீ அப்படியே வேலையை பார்த்துட்டே கேளு. என்ன பார்த்து பேசேன்டா. ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம் பவி, செல்லம்ல ஒரு முக்கியமான ஃபைல். பவி ப்ளீஸ் பவி, ரொம்ப நேரமா ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஒண்ணும் பண்ணிடாத. செல்லம்ல செல்லம். பவி என்ன இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க? செல்லம் என்ன? டெய்லி இப்படிதான் இருக்கேன், இன்னைக்குதான் என்ன ரசிச்சு பாக்குற போல. இங்க பாரு, இன்னைக்கு நாள் பூரா உன்னை பாத்துக்கிறேன். ஓகேவா? பொண்டாட்டிய எப்படி பாக்கணும்னு கூட புருஷனுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குல்ல? ஐயோ என் செல்லமே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் நான் வேலை விஷயமா, சோ அதனாலதான் நான் உன்னை கண்டுக்கல. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல. சரியா 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 என் செல்லமே? இல்லடா, நான் கன்சீவா இருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டியா? என்ன பவி இப்படி கேட்டுட்ட? நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. இத்தனை நாளா நம்மள கேள்வி கேட்டவங்களாம் வாயடிச்சு போக மாட்டாங்களா? நீ அம்மாவாக போற, நான் ஒரு அப்பாவாக போறேன்ற சந்தோஷம், அதனாலதானே நான் அங்க ஓடி வந்தேன். உன்ன மாதிரியே ஒரு கண்ணு, உன்ன மாதிரியே மூக்கு, உன்ன மாதிரியே வாய், உன்னை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி நமக்கு ஒரு குழந்தை. அது போதும் பவி. குழந்தைன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமா சந்தோஷ்? என்ன பவி நீ, குழந்தை யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் நமக்கு பிறக்க போற குழந்தைன்னா சந்தோஷம் தானே? பவி பவி பவி, மின்னல் அடிக்குது, மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, ஏதோ சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் 2 நாளைக்கு மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ்ல பார்த்தேன். பவி, உனக்கு மழைனா இஷ்டம் இல்ல? அதுல நனையிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு டைரியில எழுதி இருந்தியே. அத்தை, அதெல்லாம் சும்மா எழுதினது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. அது எப்படி? பிடிக்காமலையா இவ்ளோ ரசனையா எழுதியிருப்ப? சும்மா எனக்காக அப்படிலாம் சொல்லாத. சரி அத்தை, உண்மையாவே இருக்கட்டுமே, அதுக்கு என்ன இப்போ? குட்டி கூட சேர்ந்து ஜோடியா மழையில நனைய வேண்டியதுதான். ஏன் அத்தை நீங்க வேற? வாங்க வந்து படுங்க. உங்களை கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் சேர்த்து விட்டது ரொம்ப தப்பாயிடுச்சு போல. சும்மா நடிக்காத. உனக்கு ஒண்ணுனா அவன் பதறான், அவனுக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிற. இன்னும் ஏன் இந்த தயக்கம்லாம்? இந்த மழையோட உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகும். வா பவி. அத்தை, நீங்க தான் இப்படி சொல்றீங்க. அவனுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான். ஓ ரியலி? அக்கா
அக்கா என்ன பண்றீங்க? இது என்னோட சூட்கேஸ். அவுட் ஆஃப் மை ஹவுஸ் நவ். அக்கா வேணாம் ப்ளீஸ் கா. பாரு, அவ்வளவு மாதிரி அவ்வளவு அன்பாலாம் என்னால நடந்துக்க தெரியாது. ஓகேயா? நீ இனிமே உன் லட்சுமி அம்மா வீட்லயே தங்கிக்கோ. இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. ஐ எம் வெரி சாரி. கெட் அவுட். ஐயோ அக்கா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா, தயவு பண்ணி என்ன வெளியில போக சொல்லாதீங்க. எந்த நிலைமையில நான் எங்க போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கக்கா. இதையெல்லாம் நீ அந்த லட்சுமி கூட கொஞ்சம் குலாவரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஆதிரா. அக்கா, எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக கொஞ்சம் கருணை காட்டுங்கக்கா ப்ளீஸ். டெலிவரி வரைக்கும் போது எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. நோ, அந்த அளவுக்கு பரந்த மனசெல்லாம் உங்க லட்சுமி அம்மா மாதிரி எனக்கு இல்ல.